அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது மாவீரர்களின் மண் தர்மபுரி மாவட்டத்தின் பற்றி. முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஐ ப்ரொஜெக்ஷன் மட்டுமே, எந்த அதிகாரப்பூர்வ தேர்தல் சர்வேவும் அல்ல, தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட முடிவு மட்டுமே. இப்போது முடிவுகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளன. இந்த ஏஐ கணிப்பில் என்ன சொல்கிறது தெரிகிறதா? அனைத்து 5 தொகுதிகளும் ஏஐடிஎம்கே முன்னிலை என்று தெரிவிக்கப்படுகிறது. பாலக்கோடு, பொன்னகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் மொத்தம் 5 தொகுதிகளில் 5 தொகுதிகளும் ஏஐடிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது. நண்பர்களே, தர்மபுரி மாவட்டம் என்பது மலைசாரல் மாவட்டம், மாம்பழங்களின் மாவட்டம், விவசாயத்தின் மாவட்டம். இங்குள்ள மக்கள் கடினமாக உழைக்கும் மக்கள். அவர்களுக்கு உண்மையான தலைவர்கள் யார் என்று நன்றாகவே தெரியும். அம்மா அவர்கள் காலத்தில் தர்மபுரி மாவட்டம் விவசாயிகளுக்கு பாசன உதவி, இலவச விதைகள், விவசாய கடன் தள்ளுபடி இவற்றை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்பது இந்த கணிப்பு காட்டுகிறது. குறிப்பாக அரூர், இது எஸ்சி இடத்தொகுதி, ஒதுக்கீடு தொகுதி. மலைப்பகுதி, பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இவர்களும் ஏஐடிஎம்கேவை நம்புகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். பாப்பிரெட்டிப்பட்டி, இது கிராமப்புற தொகுதி. இங்கு சிறு விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் அதிகம். இவர்களுக்கு டிஎம்கே ஆட்சி எந்த பலனும் தரவில்லை என்பது இந்த கணிப்பு தெளிவாக காட்டுகிறது. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட இல்லை. கிராமப்புற மக்கள் தற்போதைய ஆட்சியை நிராகரிக்கிறார்கள் என்பதை அடையாளம் இது. டிவிகே இந்த மாவட்டத்தில் எந்த தாக்கமும் செலுத்தவில்லை. நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது ஏஐ கணிப்பு மட்டுமே. உண்மையான தீர்ப்பை தர்மபுரி மாவட்ட வாக்குச்சாவடியில் தீர்மானிப்பார்கள். தர்மபுரி பேசுகிறது, ஏஐடிஎம்கே வெல்கிறது. வணக்கம்.